சில தினங்களாக ஈஷா யோகா மையம் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய புகார்கள் எழுந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளிப்பதற்காக மரபின் மைந்தன் முத்தையா என்பவருடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ஈஷா மைய செய்தி தொடர்பாளர் ஈஷா யோகா மைய கட்டிடங்கள் அனைத்தும் வனத்துறையின் அனுமதியின்றி கட்டப்பட்டவை என்று தெரிவித்தார். கட்டடங்களுக்கான அனுமதி எல்லா துறையிலிருந்து வனத்துறை தவிர மற்ற எல்லா துறைகளிலிருந்தும் தடையுரிமை சான்று வாங்கிட்டோம். அதற்கான மேல்முறையீட்டு மனு டைரக்டர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கிட்டையும் அதற்கான வழக்கு பொதுநல வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் இருக்குது. இது பெண்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான். வனத்துறை அனுமதி கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. வனத்துறை அனுமதி கிடைக்கல. கிடைக்காம கட்டணம் கட்டுறது அப்படின்றது சரியா? ஒரு பெரிய நிறுவனம் எல்லாத்தையும் 1994 நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கட்டியிருக்கிறோம். பிற்காலத்தில் ஒரு பெரிய கட்டணம் கட்டும் போது தான் நம்ம வனத்துறை சான்றுக்கு எல்லாத்துக்குமே போனோம். அதுல ஒரு சில காரணங்களால வனத்துறை சான்று நிக்குது தவிர இதுக்கு அனுமதி வாங்க கூடாதுங்கிற எண்ணமும் வனத்துறைக்கான விண்ணப்பித்து மேல்முறையீட்டுல இருக்கு. ஆமா, மேல்முறையீட்டு மனு இருக்குது. மேல்முறையீட்டு கட்டிடங்கள் எல்லாம் ஏன் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஆமா, கொடுத்திருக்காங்க. மேல்முறையீட்டு சாலையையோ அரசு இடத்தையோ சிறிது ஆக்கிரமித்தாலே அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளும் அரசுத்துறை அதிகாரிகள் வனத்துறை அனுமதியின்றி வனத்துக்குள் கட்டப்பட்ட ஈஷா மைய கட்டிடங்களை என்ன செய்ய போகிறார்கள் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.